T20 உலகக்கோப்பையானது நடைபெற்று வரும் நிலையில், இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற இன்னும் ஒரு சில அணிகள் சூப்பர் 8க்கு தகுதி பெற்றிருக்கும் நிலையில், ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான், நியூசிலாந்து போன்ற அணிகள் குரூப் சுற்றுடன் வெளியேறி இருப்பது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஒன்றாக இருந்தது. எனவே, இதன்படி ஸ்ரீலங்கா அணியின் மூத்த வீரர் ஆஞ்சலோ மேத்யூஸ் குரூப் சுற்றுடன் ஸ்ரீலங்கா அணி வெளியேறியதால், ஸ்ரீலங்கா அணி ரசிகர்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளார். அதாவது, விளையாடிய 3 போட்டிகளில் 2 போட்டிகளில் தோல்வி, ஒரு போட்டியில் மழை காரணமாக கைவிடப்பட்டது என 1 புள்ளிகள் இருக்கும் பட்சத்தில் கடைசியாக ஸ்ரீலங்கா நெதர்லாந்தை சந்திக்கிறது. எனவே, இந்த உலகக்கோப்பை தோல்வி குறித்து ஆஞ்சலோ மேத்யூஸ் பேசுகையில், உலகக்கோப்பையில் நாங்கள் தோல்வி அடைந்தது மட்டுமல்லாமல் முழு நாட்டையும் கீழே இழுத்துவிட்டோம். அதற்காக ரசிகர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இதுபோன்ற சூழல் ஏற்படும் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. இதுவரை நாங்கள் ஏராளமான சவால்களை சந்தித்துள்ளோம். ஆனால் அதனையெல்லாம் தற்பொழுது நினைத்து கவலைப்பட தேவையில்லை. சூப்பர் 8க்கு தகுதி பெறாதது சற்றும் எதிர்பார்க்காதது ஒன்றாக இருந்தது. ஆப்கானிஸ்தான், ஜிம்பாப்வே, பங்களாதேஷ் ஆகிய அணிகளுக்கு எதிரான சுற்றுப்பயணத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நாங்கள் விளையாடவில்லை. அதே சமயம் உலகக்கோப்பையில் எந்த ஒரு அணியும் சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. இதுவரை நாங்கள் விளையாடிய பிச்சுக்கும் T20 உலகக்கோப்பையில் விளையாடிய பிச்சுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது. ஸ்ரீலங்கா அணியின் தரத்திற்கு ஏற்ப நாங்கள் விளையாடவில்லை. நேபாளம் அணிக்கு எதிரான போட்டி மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தது. கடைசி போட்டியாக நெதர்லாந்தை சந்திக்க உள்ளோம். அதனை பெருமைக்காகவாவது விளையாடுவோம் என்று ஆஞ்சலோ மேத்யூஸ் பேசியிருக்கிறார்.